இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிஸியா டைரி எழுதிட்டு இருக்கீங்களோ? ஆமா. மித்ரா பேருக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை பேரை சேர்த்துக்க நம்ம குடும்ப சம்பிரதாயப்படி நம்ம முன்னோர்கள் கிட்ட சம்மதம் வாங்க பூஜை பண்றா இல்லங்க? என்னங்க என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கா அகிலா. என்னங்க நான் சொல்றத கேக்குறீங்களா? கேட்டா அகிலா. மித்ரா இந்த காலத்து பொண்ணு, மாடர்ன் கேர்ள் வேற, அப்படிதான் இருப்பா. ஏங்க அவ அப்படிதான் இருப்பான்னு சாதாரணமா சொல்றீங்க? இத பாருங்க, இது வெறும் பேர் மாத்திர சடங்கு இல்லங்க. மித்ராவை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க நம்ம முன்னோர்கள் கிட்ட சம்மதம் வாங்குற முக்கியமான சடங்கு. அது உனக்கு தெரியுது, மித்ராவுக்கு தெரியலையே. என்ன பண்றது? இன்னைக்கு பூஜையில இருந்த மித்ராவை நான் கவனிச்சேங்க. மித்ரா என்ன திருப்தி படுத்துறதுக்காக மட்டும்தான் பூஜையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க. மத்தபடி மித்ராவுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல இருக்கு. முதல் நாள் பூஜையில மித்ராவோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியா இல்லைங்க. இதுல இவ 3 நாள் பூஜைய நல்லபடியா முடிச்சு நம்ம முன்னோர்கள் சம்மதத்தை எப்படிதான் வாங்க போறாளோ, அத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குங்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இவர் அப்படி என்ன டைரியில எழுதிட்டு இருக்காரு? இன்று என் மனப்போராட்டத்தை சொல்ல பலவிதமாக முயன்று பார்த்து விட்டேன். ஆனால் அதை வெளியில் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. இவர் மனசுக்குள்ள அப்படி என்ன போராட்டம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே. என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா இது குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஏதோ குழப்பமா இருக்க மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சுமா?
வா. ம். உங்க அப்பா எழுதினது. இத படிக்கும்போது மனசுல என்ன தோணுது? உங்க அப்பா அவர் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு அத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காருங்கிறது நல்லாவே புரியுது இல்ல? ஆமாம்மா. நைட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல கூட கவனம் செலுத்த முடியாம டைரி எழுதுறதுலயே கவனமா இருந்தாரு. வரப்போற அவரோட பிறந்த நாளைக்கு என்கிட்ட என்ன பரிசு கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு நான் தூங்க போயிட்டேன். காலையில எழுந்திருச்சு பார்த்தா கசக்கி சுருட்டி வீசின இந்த பேப்பர் தரையில கடந்துச்சு. உங்க அப்பா அவர் மனசுல இருக்கிற குழப்பத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா ஆதி? இல்லம்மா, அப்பா அதை பத்தி என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அப்பா அவரோட பிறந்த நாள் பரிசா என் காதலுக்கு சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவர் அந்த குழப்பத்துல தான் இருந்திருப்பாருன்னு இப்போ என்னால எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? இத்தனை வருஷமா உங்க அப்பா பிறந்த நாள் பரிசா என்கிட்ட கேட்ட எதையுமே நான் மறுத்ததில்ல. ஆனா இந்த வாட்டி அவர் மனசுல இருக்கிற போராட்டத்தை பார்த்தா நான் நிறைவேற்ற முடியாத ஏதோ ஒண்ணு பரிசா கேட்பார் போல இருக்கு. தேவி அக்கா, மா சொல்லுங்கம்மா. பார்வதி இன்னும் வேலைக்கு வரலையா? பார்வதி வந்திருக்குமா, பெரிய ரூம சுத்தம் பண்ண இப்பதாம்மா போயிருக்கு. அப்படியா? காலையில கிச்சன்ல வேலையை பார்க்காம பார்வதி எதுக்கு ஆதி ரூமை கிளீன் பண்ண போச்சு? சரி போய் பார்க்கலாம்.